ஏப்பா இன்னைக்கு டிசம்பர் 15 தானே? இல்ல டிசம்பர் 15 அன்னைக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஒரு பெரிய தலை டெல்லியிலேருந்து அப்படியே ஓடியாந்து இங்க கூட்டணியை கூட்டி கூத்தடிக்க போகுது. அறிவிப்பு வரும்னாங்க. யாரும் பார்த்தியா அவரை? எனக்கு தெரிஞ்சு நானும் பார்க்கல. வந்தவாறு எதுவும் செய்தி இல்லை. எப்படி வர முடியும்? கூட்டணியை எப்படி வந்து இங்க கொள்ள முடியும்? அதுக்குத்தான் இங்க ஒரு வழியும் இல்லாம ஆயிருச்சு. கூட்டணி அப்படின்ற ஒண்ணு அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க பத்தியலா, அதுவே பெரும் பிரச்சனையா கிடக்குதாப்பா. இதுல இன்னொன்னு வேற பண்ணி விடுறாங்க. அடிக்கடி இப்ப வர்றதுக்கு முன்னாடி நாம ஒரு ட்ரெய்லரை காட்டுவோம்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அங்கங்க இப்ப திருவண்ணாமலையில ஒண்ணு அடிச்சு காட்டினா இல்ல, சும்மா உட்காந்து ஒரு ட்ரெய்லர் தான், ஒன்றும் பெருசாலாம் ரொம்பலாம் ஏற்பாடு பண்ணல. லைட்டா அதை பார்க்குறப்பல அவங்களுக்கு வயிற்ற வேற எரியுது. இப்படியெல்லாம் வந்து கிடக்குறாங்கல்ல, நாம போய் நின்னோம்னா நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு அப்புறம் இதை வச்சு வேற கேவலமாக பேசுவாங்கல்ல. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நினப்பெல்லாம் இருக்குது, இந்தியாவிலே நமக்கு தான் பெருசு கட்சி கட்சி. அதனால வந்து அதை வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு ஆட்டிக்கிட்டு கிடந்தோம். ஐ மீன் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. நீ இந்திய வெளியில் எங்கே வேணாலும் நீ பெருசாக இருந்துக்க, எங்கள் ஊரில் எங்களுக்கு தான் பெருசு, நாங்கள் தான் பெருசு, இங்கே வந்து நீ ஆட்டக்கூடாது, ஐ மீன் ஆடக்கூடாது அப்படின்றத சொல்லாமல் சொல்லி ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி மட்டும் இல்லை, இந்த கூட்டணி கட்சியில் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே அவங்கள கூப்பிட்டு வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்களா. ஐயா பழனிசாமி ஐயா தான் உண்மையிலேயே ரொம்ப பாவம். அவர் நிலைமை ரொம்ப மோசம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஆளை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு, உனக்கு 2 ஆப்ஷனு. ஒன்று, எனக்கு 70 சீட்டை கொடு. சார் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. 20 30 இருந்தவங்க இப்போ 70க்கு போயிட்டாங்க. 70 சீட்டை கொடு. இல்லையா நீ வெளியில் அனுப்பிச்சிருந்தவங்கள தூக்கி கொண்டாந்து மறுபடியும் உள்ளே வச்சிரு. இந்த 2 தான் உனக்கு ஆப்ஷன். இந்த 2ல் நீ எந்த ஆப்ஷன் எடுத்தீங்கனாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதனால இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தான். அதான் இவங்கெல்லாம் சொல்லி கேட்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு இங்கே இருக்கிறவங்க. அதனால அங்கேருந்து ஆள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கு. அது பெரிய தலையே வருதான். இது இப்போ ஜனவரி 15ஆம் தேதி இப்போ அண்ணன் ஒரு நடைப்பயணம் ஒன்று போயிட்டு இருக்காரு, தெரியுமா தெரியாதா? நயினார் அண்ணன் அவர் போயிட்டு இருக்காரு. எங்கே நடந்தாரு எப்படி நடந்தாருன்னு வீட்டுக்குள்ளேயே நடந்து நடைப்பயணம் போறாப்லையான்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் வந்து இந்த ஜனவரி 7 8 வந்து அந்த நடைப்பயணம் முடியுதான். அந்த முடிகிறப்ப வந்து ஐயா வந்து அந்த இந்த வரலாற்று நடைப்பயணத்தை அங்கே வந்து பாராட்டி பேச போகிறதா வந்து ஒரு தகவல். அப்படியே வந்து பொங்கல் வரைக்கும் டேரா போட்டு உட்கார்ந்துருக்க போகிறதாகவும் ஒரு தகவல். அதில் இது எல்லாத்தையும் பேசி ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்றது அவங்களோட நினப்பு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க இந்த பீகாரில் ஒரு பெரிய பீரங்கி இருந்துச்சு, தேர்தல் பீரங்கி, அதனால தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சுன்னு சொல்லி ஒரு பாண்டாவை இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. இல்லை, அந்த பாண்டாவை இது வரைக்கும் நீ இங்கே உருண்டதெல்லாம் போதும், இனிமேல் நீ போய் அஸ்ஸாமில் உருளு, நீ இங்கே உருண்டதுக்கு வேற எங்கேயாச்சும் போய் உருண்டுச்சுன்னா புண்ணியமாக கிடச்சிருக்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அவரை இங்கே அனுப்பிச்சி வச்சது நிறைய காரியங்களுக்காக அனுப்பிச்சி வச்சாங்க. பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்க்கணும், தூரமாக இருக்கிறவங்களை பக்கத்தில் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பலப்படுத்தணும், இந்த விஷயம்லாம் நிறையா பண்ணுவாப்புலன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் இங்கே காலடி எடுத்து வச்சதுலேருந்து ஒவ்வொரு உருப்படியாக உருண்டு வெளியில் ஓடினது தான் மிச்சம். ஆனால் தூக்கி கொண்டு அதையும் வச்சுட்டாங்களா. இப்போ ஐயா எடப்பாடியார் எலும்புச்சம்பழத்தை கண்ணில் புழிஞ்சு விட்ட மாதிரி அலைகிறாராம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. ஒரு பக்கம் ஐயா எடப்பாடியார் மெகா கூட்டணி, இந்த கொடியெல்லாம் பறக்குது பாருங்க அப்படின்னாருல. இப்போ கோவணம் பறந்தா கூட கையை காமிச்சா அது எந்த கட்சியோட கொடின்னு கேட்குறாப்புலையா. அந்த அளவுக்கு ஐயாவோட மைண்ட் செட்டு ஆகி போச்சு. பாவம் அவர் என்ன எவ்வளவுதான் எவ்வளோ நாள் தான் ரகசியமாகவே வச்சிருக்க முடியும்? ஒன்று இல்லைடா, இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வேறு எங்கடா கட்சி இருக்கு? அவைலபிளாக இருக்கிறது 2 கட்சி சார். ஒன்று பாமக, அது எந்த பாமகன்றது தெரியல. இன்னொன்று தேமுதிக. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், அது எனக்கு நான் ஜனவரி அப்போ தான் வந்து நான் அறிவிப்பேன். அவங்க கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணிக்கு போகிறது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அவங்க அந்த ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்ல முடியாது, பாசக கூட்டணி அப்படித்தானே சொல்லணும். என்னதான் நீங்கள் வந்து பொதுக்குழுவில் போட்டு முடிவெடுத்தாலும் நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்காமல் விடுறதுக்கு உங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும்.
இப்போ பாஜக போன டைம் வந்து வெறும் 20 தொகுதி தான் வந்து நின்றுச்சு. இந்த முறை அவங்க 70 தொகுதிக்கு போய் நிற்கிறாங்க. 30 40 கேட்பாங்கன்ற மாதிரி அவங்களோட நினப்பு. ஆனால் இவங்க 70ல் போய் நின்னோன்னே எல்லாத்தையும் உனக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கடா போய் நிற்கிறது? இல்லை அவங்களுக்கு இப்போ தேமுதிகவுக்குமே கிட்டத்தட்ட அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறதா வந்து ஒரு கேள்வினா வெறும் எம்பி சீட் மட்டும் தானே சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ராஜ்யசபா. இப்போ கூடவே ஒரு 20 தொகுதியும் சேர்த்து கொடுத்தா நாங்கள் வந்து தாராளமாக வந்து சேர்ந்துக்கிறோம். ஸோ பாஜக 70, தேமுதிக இதுக்கு முன்னாடி எப்படி பேசினாங்கன்னா மொத்தமாக 100 தொகுதியை என்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி பேசினாங்க. அதாவது பாஜக 100 தொகுதியை வாங்கிக்க, நான் எங்கள் ஆளுகளுக்கு பிரித்து கொடுத்துறேன்ட்டு. ஆனால் இப்போ அதுக்கும் வழி இல்லை. எனக்கு 70 தனியாக நிற்க. ஏன் அப்படின்னா இப்படி பிரித்தாத்தான் ஓட்டு வாங்க முடியும். அப்போத்தான் நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் என்னன்றது காமிக்க முடியும். அப்போத்தான் அதிமுக ஓட்டு நமக்கு சேர்த்து வரும். அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் சாதாரண தொகுதி கிடையாது சார். அவங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூரைய முழுசாக வளைச்சி போட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு இப்போ அந்த சைடு போய் கோவை வடக்கு தெற்கு கவுண்டம்பாளையம் இன்னும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறாங்களா. சூலூர் முதல் கொண்டு கேட்குறாங்களா. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் வால்பாறை வரைக்கும் கேட்குறாங்களா. எங்கே போகிறது எல்லாத்துக்கும் சேர்த்து? சிங்காநல்லூரையா விட்டு வைப்பாங்க. ஒட்டு மொத்தமாக மெயின் ஏரியா, அதாவது எந்தெந்த இடமெல்லாம் வந்து நல்லா ஜெயிக்கக்கூடிய ஏரியாக்களாக இருக்குதோ அதிமுக ப்ளஸ் பாஜகவும் சேர்த்து அவங்க அதோட விட்டா பரவாயில்ல. வேலூரில் 5 தொகுதி அப்படியே கேட்குறாங்களா. ஆம்பூர் தொகுதியை கேட்குறாங்களா, ஆலங்குளம் தொகுதியை கேட்குறாங்களா. இது நம்ம இங்கே இது இன்னொன்று இருக்குமே குடியாத்தம், அதை வேற கேட்குறாங்களா. நிறைய எல்லாத்தையும் கேட்குறாங்க. திருநெல்வேலி பக்கம் பாளையங்கோட்டை நாங்குநேரி இது சார் இது எல்லாமே அது அண்ணன் நயினார் அண்ணன் அந்த ஏரியா பக்கம் நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையோடு இருக்கிறாப்புல. 4 எம்எல்ஏ நான் இங்கேருந்து தரேன், திருநெல்வேலியிலேருந்து 4 எம்எல்ஏ தரேன். அதுக்கு அது ஏன் பொறுப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அங்கே வந்து நயினார் அண்ணன் அடித்து பேசியிருக்காப்புல. ஏன்னா ஆனால் எனக்கு புரியல, பாளையங்கோட்டையில் எப்படி ஜெயிப்பாங்க? அங்கே பாதி பேர் வந்து இல்லை அதெல்லாம் ஜெயிச்சுட்டா வந்து பெரிய விஷயம்ப்பா. நாங்குநேரில் கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நயினார் அண்ணன் சொல்கிறேன், பாசக எழுச்சி பெற்றது அப்படிலாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இங்கே அம்பாசமுத்திரம் அங்கேயும் கூட வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்ல முடியும். அங்கே இருக்கிற ஆளுகளை இப்பயே அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் வந்து இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சதா. இந்த தொகுதி பாஜகவுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நயினாரன்னு எல்லாரையும் போயிட்டு வேலையை பார்க்க சொல்கிறாப்புலையா. எல்லா சைடும் இப்போ மதுரை எடுத்துக்கிட்டா அப்படின்னாலும் சரிதான், இப்போ இந்த பக்கம் திருச்சி சைடு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், சிவகங்கை தொகுதி எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். எல்லா சைட்லையுமே இந்த தொகுதி அதாவது அவங்க ஏன் பிக் பண்ணுறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 எக்மோரில் ஆரம்பித்து இங்கே இதில் போர்ட்டில் ஆரம்பித்து இங்கே இதில் மயிலாப்பூரில் ஆரம்பித்து வேளச்சேரி எல்லா ஏரியாவும் டி நகர் உட்பட. ஏன்னா டி நகர் தானே ஹெட் ஆஃபீஸு. ஒருவேளை பாஜக ஒரு அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா சென்னையோட தலைநகரமாக டி நகர் தான் இருக்கும். வேற எங்கேயும் போயிடல முடியாது. அந்த அளவுக்கு வந்து இறங்கி அண்ணங்கிட்ட போய் கேட்க பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே எதுவும் வேலைக்கு ஆகலை. இதுக்கு இடையில அண்ணாமலை அண்ணன் வேற டெல்லி பயணம். அண்ணாமலை அண்ணன் டெல்லி பயணம் எதுக்கான? அவரே இங்கே திருப்பரங்குன்றத்தில் அவரை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இல்லை, திடீர்னு கூட்டம் அமிச்சிட்டாங்க. ஆனால் எங்கேன்னு அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிலவரம் என்ன ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாம நீ இருந்தப்ப இருந்த மாதிரி இல்லையப்பா, ஏன் இப்போ இவ்வளோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அங்கே கேட்டிருக்கா. அதுக்கு அண்ணனும் இந்த நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்களா ஒரு தலைவர், அவர் நடைபயணம் போகிறார், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, எங்கே இருக்கு அவருக்காவது தெரியுமா, எங்கே போகிறாருன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கெல்லாம் ஒரு வழியும் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் சும்மா டம்மியாக இருக்குது. இதே மாதிரி போணுச்சுன்னா பாசக பயங்கர கேவலமாக தோக்கும் சொல்கிறாப்புல. நாம் ஒரு சில தொகுதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஆனால் அந்த ஒரு சில தொகுதியுமே ரொம்ப டஃப்பாக இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்கிறது பார்டரில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ணனை பற்றி தான் நல்லா தெரியுமே. அப்போ நம்ம இதுக்கு என்னப்பா பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அவரை தூக்கிட்டு என்னைய போடுங்க, இவரை தூக்கிட்டு இவரை உள்ளே போடுங்க, அதான் எடப்பாடியை தூக்கிட்டு வேற யாரையாச்சும் தூக்கி உள்ளே போகிறதுக்கான வழியை பாருங்க. அவர் பேச்சை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்றது தான் அண்ணன் அங்கே கொடுத்த ரிப்போர்ட். என்னடா அதை ஆக்சுவலி இங்கே நயினாரனுக்கு அதுக்கு இடையில கொஞ்சம் உதறல் ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா நாம தானே தலைவர், நம்மளை கூப்பிட்டு தானே இவங்க பேசணும், ஏன் இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நம்மளை கூப்பிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில அங்கேயும் போய் கேட்டிருக்காங்க, ஏப்பா நீங்கள் இந்த இதில் கும்பகோணம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணல, ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க, அப்புறம் கட்சி இதெல்லாம் பாதிக்கும் இல்லையா? கட்சியை பாதிக்கின்றது நான் போகாததுனாலயா, இல்லை என்னை இருக்கிறவங்க எவனையும் உள்ள என் கூட இருக்கிறவங்க எவனையும் உள்ள விட மாட்டேங்கன்றதுனாலயா? நல்லா எனக்கு தேவையான ஆள் எல்லாத்தையும் தூக்கி விட்டு அவருக்கு தேவையான ஆளாக போட்டுட்டு இருக்காப்புல. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அங்கே போயிட்டு அவங்கள்ட்டே கேட்டிருக்காரு.
சரி ஓகேப்பா நம்ம இதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் நயினாரனை கூப்பிட்ருக்காங்க. நயினாரனை கூப்பிட்றப்ப இங்கே பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதிமுகவை அதாவது பாஜக அதிமுக கூட்டணி எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் என்னென்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே புரிஞ்சு ரொம்ப ஈஸியாக களைச்சி விட்டு போயிடுறாரு இந்த ஆள். நான் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருந்தால் 70 இல்லைனாலும் ஒரு 50 தொகுதினாலும் நான் வாங்கி தருவேன் சார். 50 நாள் வாங்கி தருவேன். பாஜகவோட வேல்யூ என்னன்ற இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக இப்போ ஏற்பட்ட ஜெயிக்கிறது தோக்கிறது அடுத்த பிரச்சனை. முதல்ல போட்டி போடல 50 தொகுதி வேட்பாளர் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அங்கே சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா தாப்பா இருக்கு. ஆனால் அதுக்கு பழனிசாமி ஒத்துக்குவாரா? அப்புறம் இதுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு அதான் நான் சொன்னால் கேட்க மாட்டார், யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். ஆனால் உங்களை சொல்லிட்டு அவர் நீங்கள் சொல்லிட்டு அது முடியாதுன்னு உங்கள் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுக்காகத்தாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னோன்னே இவரையும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. இது நல்லதா? இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாம் இப்போ யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம், இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோமா இல்லை இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத மேலே இருக்கிறவங்களோட பெரும் பிரச்சனை. ஆனால் உண்மையிலே ஐயா எடப்பாடியாருக்கு 70 கொடுக்கறதுக்கு மனசு சுத்தமாக கிடையாது. ரொம்ப சிம்பிள். 70 ஒரு வேளை கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று இவங்கள்ட்ட இருக்க ஓட் பேங்க் போயிடும் முதல்ல. இல்லை அப்படின்னா அந்த 70 தொகுதி நாசமாக போயிடும். எப்படி ஜெயிக்க போகிறது கிடையாது, அது முடியாது. என்னதான் டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அதில் முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது சந்தேகம். அப்படி முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஐயா இருந்திருந்தாருன்னா ஐயா ஆல்ரெடி ஜெயிச்சிருப்பார். அவர் ஏன் இது வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமின்னு ஏன் அவர் எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க? எந்த இடத்துலையுமே ஐயாவுக்கு வேல்யூ இல்லைன்றது ஐயாவுக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப பேலன்ஸ் இருக்க தொகுதி இன்னும் இவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் பாமக வரும், அப்புறம் தேமுதிக வரும், அப்புறம் இன்னும் யாராச்சும் ஒரு 4-5 பேர் வருவாங்க. ஒட்டு மொத்தமாக அதை பாதியாக பிரித்து கொடுப்பாங்க. இப்போ 234 தொகுதி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 110 கொடுத்து பேலன்ஸ் 120 ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசிச்சு பாரு, நம்ம 234 போட்டி போட்டாலுமே ஒரே இதில் போட்டி போட்டாலுமே இப்போ இருக்கிற எம்எல்ஏவை கையில் வச்சுக்க முடியுமா அப்படின்றது பெரிய டவுட், ரொம்ப பெரிய டவுட். இந்த லட்சணத்தில் இவங்க இவ்வளவு கேட்குறாங்களே அது முடியாது அப்படின்றத இனிமேல் ஒவ்வொருத்தரும் வெள்ளம்னு சொல்லுவாங்க. ஜெயக்குமார்னு சொல்லுவார், இவர் நம்ம செல்லூர் ராஜன் சொல்லுவார். எல்லாரும் ஒவ்வொருத்தராக அடிக்கி பிடிக்கி எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 40 வாங்கிடுவாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. நயினாரன்னு ஒரு புது தம்போடே அலைகிறாரு. நம்மள்கிட்ட இல்லாமல் வேற யார்கிட்ட போக போகிறாங்க? ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ஓடி போகிறதுலாம் ரொம்ப குறியாக இருக்குது. வெளியில் எங்கே போகலாம்? ஏன்னா இப்போ அங்கே உண்மையிலே விஜயை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப உண்மையிலே எடப்பாடி என்ன நினச்சிருப்பாருன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாப்புல. அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க திமுக திமுன்னு உள்ளே பூந்துருவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த கூட்டணி உடஞ்சி போயிடும், காங்கிரஸ் கலண்டு ஓடிடும், கம்யூனிஸ்ட் கலண்டு ஓடிடும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தா அவருக்கு கீழே இருக்க ஒவ்வொன்றா உதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த செங்கல் கோட்டை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இல்லையா, அந்த செங்கலை சொன்னேன் உதிர ஆரம்பிச்சு அது மாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ஐயா இப்போ ரொம்ப வீக்கன் பொசிஷனில் தான் இருக்கார். வெளியிலேருந்து பார்க்குறப்ப வேணா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பொதுக்குழுவில் எதுக்காக அவர் ஒரு முடிவெடுத்தாரு இல்லையே, எதுக்காக வழி முடிஞ்சாங்க? இதுக்கு முன்னாடி தெரியாதா? இதுக்கு முன்னாடி வேற யாரையும் முடிவெடுக்க அவர் விட்டுருக்காரா? இப்போ எதுக்கு அதை சொல்லியிருக்காங்க திடீர்னு? இது பாஜகவுக்கு சொல்கிற மெசேஜ். ஆனால் நீ என்ன வேணாலும் போயிட்டு நீ ஓம் பொதுக்குழு அந்த சைடில் நீ என்ன பெர்ஃபார்மன்ஸ் வேணாலும் பண்ணிக்க. ஆனால் நீ அங்கே என்ன பண்ணினாலும் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஒரு லிஸ்ட்டோட வர்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேபி இந்த ஜனவரி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இது உருவாகும். கண்டிப்பாக மெகா கூட்டணி இல்லைனாலும் ஆல்ரெடி இருக்கிற கூட்டணி உருவிட்டு ஓடாமல் ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் செய்யும். அப்படி செய்கிறப்ப ஐயா பழனிசாமி எதுக்கு ஒத்துக்கிறார்? இதுக்கு முன்னாடி சீட்டு பேரத்தில் ஐயா பழனிசாமி ஒத்துக்கிட்டதே கிடையாது. அவர் சொன்னது தான் எல்லாம். ஏன்னா அப்போ எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அப்போ இப்போ ஒரு 7-8 பேர் தனியாக பிரிஞ்சிருக்காங்களே, இவங்கெல்லாம் ஒன்றாவே இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலை. அது ஐயாவோட அந்த ராஜதந்திரம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது போக தான் தெரியும். பார்ப்போம். நன்றி.